கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வண்ண விளக்குகளை கொண்டு பொதுமக்கள் வீடுகளை அலங்கரித்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் வரும் 25ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாட இருக்கும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்பொழுதே அந்த ஆயத்த பணிகள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளிலும் சரிதான், அதே போன்று ஆலயங்களிலும் அந்த வண்ண விளக்குகள் அமைக்கும் பணி என்பது தீவிரமாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம இப்போ நிற்கும் பகுதி மலைவளை பகுதியில் நின்றுட்டுருக்கோம். இந்த பகுதிகளில் பார்க்க முடியும் அந்த மலைவளை ஆதி பெந்தேகோஸ்தே சபையின் முழுவதுமாக தற்பொழுது அந்த மின் விளக்குகள் என்பது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்பாகவே தற்பொழுது அந்த பணிகள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்க முடியும் ஒரு 30 அடி உயரத்தில் தற்பொழுது அந்த அலங்கார மின் விளக்குகள் அமைக்கும் பணி என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தேவாலயங்களிலிருந்தும் ஒவ்வொரு வீடுகளுக்கு சென்று அந்த கிறிஸ்துவ பிறப்பு வாழ்த்து பாடல்களை ஒருபுறம் தற்பொழுது பறைசாற்றி வருகின்றனர். அதே போன்று மறுபுறம் பார்க்கும் பொழுது தற்பொழுதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு விழா கோலம் பூண்டிருக்கும் ஒரு நிகழ்வையும் பார்க்க முடிகிறது. நம்மோடு பாஸ்டர் விநாயகர் அவரை ஜெயக்குமார் எந்த அளவுக்கு இங்கே ஆயத்த பணிகள் நடந்துட்டு கிறிஸ்மஸை பொறுத்தவரைக்கும் நாங்கள் சுமார் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இங்கே அந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் காரியங்களை நாங்கள் இங்கே செஞ்சிட்ருக்கோம். இப்போ உள்ள நிலைமை பார்க்கும்போது ஒரு 80% ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. வரக்கூடிய 23ஆம் தேதி பொதுமக்கள் பார்வைக்காக நாங்கள் இதை வைக்கிறோம். இங்கே நம்ம மாவட்டம் இல்லாமல் பிற மாவட்டங்கள் மற்றும் கேரளாலேருந்து அதிகமான ஜனங்கள் அந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை வெகு விமர்சையாக இங்கே வந்திருந்து எங்களோட சேர்ந்து கொண்டாடுறாங்க. ஓகே, இப்போ நம்ம எவ்வளவு நாட்கள் இந்த மின் விளக்குகளை பார்க்க வைக்காக நம்ம வச்சுருப்போம்? 24ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய புத்தாண்டு 1ஆம் தேதி வரைக்கும் நம்ம இது பொதுமக்கள் பார்வைக்காக நம்ம வச்சுருப்போம். என்ன சிறப்பு இப்போ மற்ற மாநிலங்களை பார்க்கும் பொழுது தமிழகத்தில் அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன சிறப்பாக நீங்கள் பார்க்குறீங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையும் கிறிஸ்துமஸுங்கிறது எப்போவுமே சிறப்பு தான். இங்கே அதிக அளவு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவங்கள் மட்டும் இல்லை, மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இந்த கிறிஸ்துமஸை வெகு விமர்சையாக கொண்டாடுறதுனால தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கிறிஸ்துமஸுங்கிறது ஒரு தனி சிறப்பாக இருக்குது. ஓகே, நம்ம பார்க்க முடியும் தற்பொழுதே அந்த ஆயத்த பணிகள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜாதி மதங்களை கடந்து ஒவ்வொரு மக்களும் கொண்டாடும் அந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாட தற்பொழுதே ஆயத்த பணிகளில் ஒவ்வொரு மக்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.